ஹலோ வாய்ஸ், இன்னசென்ட் அப்சஷன் போடுறேன்டா. அதுக்கு முன்னாடி நம்ம இது முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இன்னசென்ட் அப்சஷன் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி வந்து இதை முடிச்சிடலாம். நம்ம டாக்ஸிக் மாமாவுடைய பார்ட்டை மேபி இந்த பார்ட் வந்து ஃபைனலாக இருக்கலாம், இல்லை அடுத்த பார்ட் ஒரு 2 பார்ட்ஸில் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறீங்க, அப்படியே கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பெட்டுக்கு கீழே படுத்துட்ருக்கான். உங்கள் மேலே ஷர்ட் ஃபுல்லாக கழட்டி இருக்குது, உங்கள் கழுத்தெல்லாம் லைட்டாக எரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெஸ்ட்டை அப்படியே ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பண்ண லாஸ்ட்டாக எனக்கு அவன் ஷர்ட் எடுத்து கழட்டனா, அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதில் என்ன பண்ணியிருப்பேன்னா அப்படியே பதட்டத்துலேயே இருந்துச்சு. அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. அப்படியே அந்த மேலே இருக்க எது ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க நெட்லலாம் அங்கங்கே ரெட்டாக இருக்குது. என் ட்ரெஸ்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேயே உட்காந்துடுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பொறுமையாக அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெட் கண்ணோடு வரீங்க. ஏன்னா நீங்கள் செம்மையாக அழுதுருப்பீங்க. இப்போ ஜெமீனை பார்க்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. கீழே படுத்துட்டு என்ன பண்ணுறான், உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே ஜிமின் பக்கத்தில் போகலாமா வேணாமான்னு இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போனால் அவங்க அப்பா கண்டிப்பாக கேட்பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி. நைட்டு என்ன ஆச்சுன்னு வேறு ஞாபகம். ஜிமின் 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பதத்தில் ஜிமின் அப்படியே தூக்கி இவங்க மடி மேலே வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஜிமினோட ஒரு கையில் பாட்டில் உடஞ்சிருக்கு, இன்னொருத்தில் அவன் தலையிலேருந்து அப்படியே பிளட்டாக வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே காஞ்சி போயிருக்கு அவனுக்கு. ஜிமினா 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 என்னாச்சு ஜிமினா ஜிமினா ஏஞ்சி ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா 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 ப்ளீஸ் ஜிமினா ஏஞ்சி ஜிமினா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமினா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏஞ்சி ஜிமினா ஜிமினா நான் மேலே கோவப்பட மாட்டேன் ஜிமினா. ஏன் ஜிமினா எதுக்கு ஜிமினா இப்படி பண்ணியிருக்க? ஐயோ அப்பாக்கு அப்பாக்கு இப்போ நான் யாருக்கு என்னன்னு கால் பண்ணி சொல்லுவேன். ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடகடன்னு ஜிமினோட ஃபோன் எடுத்து அவன் ஃபோன் அன்லாக் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோட்டோ தான். ஜிமன் ஹலோ 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 ஏ மச் ஏ ஏன் என்னடியாச்சு? வி 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 கொஞ்சம் சீக்கிரம் பாப்பி ஜெக்கிவே கூட்டிட்டு ப்ளீஸ். பால்கனி வெளியே வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏண்டி பதற? நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக அப்படியே காலை வச்சுருங்க. நீங்கள் இப்படி பேசினோடனே வியும் செம்மையாக பயந்துட்டான். ஸோ அவனும் ஜெகே வா ஜிமின் என்னாச்சுன்னு தெரில, என்ன அப்படியே பதட்டமாக பேசுகிறா, எடா சொல்கிறா, வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அங்கே வந்து அறக்க பறக்க கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப பயத்துலேயே வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே ஆள் சுற்றி பார்க்குறீங்க, காணோம். நீங்கள் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃபோனை தான், உங்கள் ஃபோனில் உங்கள் அப்பா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு வேலை விஷயமாக கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோமான்னு. நல்ல வேலை அப்பா வீட்டில் இல்லை. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். ஐயோ ஜிமினோட அம்மா கிட்ட சொல்லலாமா, அத்தைக்கிட்ட? வேண்டாம், அப்புறம் இங்கேருந்து தெரிஞ்சா இதெல்லாம் நினைப்பாங்க. ஜிமின் ஏன் ஜிமின் பண்ணிடு, ஏஞ்சிக்க வேற மாட்டேன்னு பயமா இருக்கு. ஜிமின் ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வியும் செக்கியும் வந்துடுறாங்க. ஏய் மச்சான், மச்சான் மச்சான், என்னடி ஆச்சு அவளுக்கு? என்னடி ஆச்சு அவளுக்கு? தெரியல தெரியல. ஐயோ, நைட்டு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்தானே. சரி சரி, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். இல்லை இல்லை, நான் நான் வரேன் ப்ளீஸ், நான் வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்கள் வண்டியில் வந்திருக்கோண்டி. நான் வரேன். ஏய், அவங்க அப்பா இல்லை இல்லை, சொல்லலை. நாங்கள் போதும் ப்ளீஸ், அவன் எஞ்சிக்க மாட்டேங்கிறான். சரிடி மச்சான், வா போகலாம். நீ எப்படி வருவ? ஏய், நான் நான் ஒரு காரு உங்கள் வீட்டில் கார் இருக்குது தானே? இரு, அப்பா எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தெரியல. இல்லை அப்பா இன்னொரு கார் எடுத்துகிட்டு போயிருக்கு. என்னங்க கார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சிம்மினை காரில் ஏற்றிட்டு அப்படியே போகிறீங்க. சிம்மினை அப்படியே உங்களுடைய லேப்பில் தான் படுத்து கிடக்கான். அப்படியே உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்னதான் பண்ணி? ஐயோ சிம்மினா, சிம்மின் ப்ளீஸ், சிம்மின் கண்ணை தோற, சிம்மின் சீக்கிரமாக போஜைக்கே போகிறேன். இரு, இந்த நேரத்தில் தான் தொல்லுங்கடா அப்படின்னு கற்றுக்கிட்டே சீக்கிரம் போகிறான். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அங்கே இருக்க நர்ஸ் சிம்மின் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன சிம்மின் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்னது போலீஸ் கேஸா? இல்லை, தடிக்கு நைட்டு குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டுருக்கான் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறீங்க. ஓகே, இது போலீஸ் கேஸ்லாம் இருந்தாலும் நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் சிம்மின் அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி கீழே உட்காந்துருங்க. ஏய், உட்காரு, இங்கே உட்காரு, பயமாக இருக்கு சிம்மின். ஏய், என்னாச்சு? ஏய் மச்சான், தண்ணிடுறா. இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு தண்ணியை வாங்கிட்டு வந்து, இந்தா ஒயர் தண்ணி குடி. எனக்கு ஏய், வாய்ஸ் கூட வரலடி, தண்ணி குடி முதல்ல. போதும், இன்னும் கொஞ்சம் குடி. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நைட்டு சிம்மின் வீட்டுக்கு வந்தான். சரி, குடிச்சிருந்தானே தெரியல. சரி, அப்புறம் என்னாச்சு? அது வந்து சிம்மின் என்ன பண்ணோம்? சரி சொல்ல முடியலண்ணா. அவனை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். அதில் நான் மயங்கிட்ட. ஏன்னா உன்னையும் எப்படி உடச்சிக்கிறேன்? இல்லை, மயங்காமல் இருந்தேன். ஜிமினுக்கு இப்படி ஆனது எனக்கு உடனே தெரிஞ்சுக்கும். அழுவாம என்ன ஆச்சுன்னு பொறுமையாக சொல்லு. நான் மயங்கிட்டேன். காலையில் எஞ்சி பார்த்தேன், ஜிமின் கீழே இருந்தான். அவன் மேலே நான் கோவத்தில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தேன். இப்படி கிடக்கிற ஒரு கையில் பாட்டில் வச்சு அவனை அடிச்சிருக்கான். தலையில் அவ்வளோ ரத்தம். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எதுவுமே சொல்லக்கூட முடியல. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. தலைலாம் வலிக்குது உங்களுக்கு. அவளுக்கு போய் நான் வாங்கிட்டு வாடா, அம்மா எங்கள் மட்டும் கீழே வந்துட போகிறா. சரி மச்சான், நான் போகிறேன். இந்த போலீஸ்லான்றாங்க, அது என்ன பேசி முட்டி அவங்க அப்பாக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோ. அப்பா அம்மா கூட பேசிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ இங்கே பார்த்துக்கோங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு ஒருத்தன் வந்து சாப்பாடு வாங்க போயிடறான். இன்னொருத்தன் வந்து அவங்க கூட இருந்து, சிறுடி அழுகாதடி, ஒன்றும் இல்லடி, டாக்டர் உடனே வந்துடுவார், அது சரியாயிடும், மச்சாலாம் கல் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 1 hour கழிச்சு டாக்டர் வந்து, ரொம்ப ப்ளீட் ஆகிருக்கு, பட் நத்திங் டு வரி, நாங்கள் ஃபர்தராக ஸ்கேன் எடுக்கிறோம், ஏன்னா ரொம்ப ப்ளீட் ஆகிருக்கு, மேபி ஸ்கல்ல இருந்தால் ஆகிருக்கலாம், நல்லா பலமாக வச்சு அடிச்சிருக்காரு போல், அதான். டாக்டர் ஒன்றும் ஆகாதுல டாக்டர் அவனுக்கு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இது அவ்வளோ விஷயம்லாம் இல்லைம்மா, எதுக்குமா நீ எப்படி விடுற? இல்லை டாக்டர், அவ்வளோ ரத்தம்,
ஆமாம்மா. அந்த ரத்தம் போனதுனால தான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. மற்றபடி அவ்வளோலாம் இல்லை. அந்த ரத்தத்தினால தான். அதுவும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக டாக்டர் அப்படி சொல்லாது. உண்மைதாம்மா சொல்கிறேன். இது அடிபட்டதுலாம் பெருசில்ல. அவனுக்கு ரத்தம் நிறைய போயிருக்கு. கொஞ்சம் மேஜரான அடி தான். அந்த ரத்தம் நிறைய போனதுனால தான் இப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. எங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஸ்கல்லெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். வேறு என்ன இன்டர்னலாக இருக்குமா, பின்னாடி எதனா பிரச்சனை வருமா அப்படின்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், மற்றபடி இன்னும் இல்லை. பட் இப்போதைக்கு நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் பாருங்கள். டாக்டர் இல்லை டாக்டர் நான் போய் இல்லைம்மா ஒரு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு போங்க. இப்போ தானே முடிச்சு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. கண் முழிச்சிட்டானா? இல்லைம்மா அவன் கண் முழிச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து அழுதுட்ருக்கீங்க மறுபடியும். ஸோ கொஞ்ச நேரத்துலையே ஜிமினோட பேஷண்ட்டா? ஜிமினோட பேஷண்ட்டுக்கு யார் அட்டெண்டர்? நான் தான். அவர் முழிச்சிட்டாரு. வேணா போய் பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப சத்தம் போடாதீங்க. நீங்கள் வெளிலேருந்து கத்துறதே உள்ள ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போகிறா. நீங்களும் ஜேகேவும் தான் உள்ளே போகிறீங்க. நீங்கள் ஜிம்னை பார்த்தோன்னே ஜிமின் ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ண? என்ன ஆச்சு ஜிமின்? பயமாக இருக்குது ஜிமின், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தொடத்துக்கு கூட பயந்துட்டு அவன் கையவே அப்படியே ரொம்ப பொறுமையாக பிடிக்கிறீங்க. ஏய் டாடி ஜிமின் வாயை மூடுடா. என்ன பயமுறுத்திட்டேன். ஃபீஸிங் வருதுடா அவளுக்கு. மச்சான் 4-5 வாட்டி அவளுக்கு வந்துடுச்சு. இங்கே தான் இங்கே பார்த்து மறுபடியும் வருது அவளுக்கு. அழுகாதடி, இங்கே வா. இல்லை ஜிமின் பஃப் கொடுங்கடா. இந்தா. இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து செஸ்ஸில் லைட்டாக குத்திக்கிட்டே, ஏன் ஜிமின் இப்படி பண்ண? என்ன ஆச்சுடா? சல்லாவுட்டே ஏன் இப்படி பண்ண? முதல்ல என்ன விடுறா. நீ பைத்துக்காரடா, நீ எருமை மாடு, மூளையே இல்லை உனக்கு. அதான் மூளை இல்லை, அதனால தான் உன்னை லவ் பண்ணுறேன். டேய் ஜிமின் சரிடி, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு கலாய்க்கலான்னு பார்த்தா அது கொஞ்சம் மக்கையாக முடிஞ்சிச்சு. சரி டோன்ட் மைண்ட் இட்ண்ணே. டேய் மச்சான் கொஞ்சம் உள்ள போ. சரி சரி வயன், நான் போயிட்டு தயாங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணை காமிச்சு போகிறான். ஸோ அவன் போனோடனே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, செல்லகுட்டி ஏன் ஜிமின் அப்படி பண்ண சொல்லு, ஏன் அப்படி பண்ண? உனக்கிட்ட கொழுப்பா? குடிக்காதுன்னு எவ்வளோ சொன்னேன், கேட்குறியா? செல்லாம் குடிக்காததுனால இல்லடி, என்னால் நேற்று கண்ட்ரோல் பண்ண முடியல. கூட இருக்கணும்னு நினச்சந்தான், தப்பு தான், சுத்தமாக முடியல. நீயும் ரொம்ப என்கிட்ட கெஞ்சினியா, கஷ்டமாயிடுச்சுடி, அதான் கோத்தில் அடிச்சுக்கிட்டேன். ஜிமின் ஆமாண்டி, என்ன பண்ணுறது, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன்னை கஷ்டப்படுத்துகிறோமேன்னு எனக்கு காண்டாச்சு, அதான் என்னையே நானே அடிச்சுக்கிட்டேன். இந்த பாட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு வேஸ் இருக்கும்ல, ஒரு பில்லு கலரில், அது எடுத்து தலையில் போட்டு அடித்தோடனே தான் கொஞ்சம் தெளிவானேன். ஆனால் உன்னை பார்த்தோன்னே மறுபடியும் ஏறுதுடி, என்னடி பண்ணுறது? அதான் அந்த டவ்வா எடுத்து மறுபடியும் அடித்தோடனே பலன்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறேன்? அப்படின்னா நீ தான் ஒத்துக்க மாட்டியே. எனக்கும் ஒன்று பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல, வலிக்குதுடி. இந்த பையனோட அந்த பையனும் வலிக்கும் எனக்கு. நீ மட்டும் தானே இருக்க, நான் என்ன நம்ம காலேஜில் இருக்க பசங்க மாதிரியா ஒன்று வேணாண்ணா இன்னொருத்தக்கிட்ட போகிறதுக்கு? அப்படி கிடையாதுல்ல, உனக்கு தெரியும். என் செல்லாக்குட்டி நீ மட்டும்தான் எனக்கு இருக்க. உனக்கு நான் கிட்ட வந்தாலே பிடிக்கல. சரி சரி பாத்தியா, கிஸ் கூட அடி விட மாட்டேன். கிஸ் தானே பண்ணிக்கோ.
இப்படி பண்ணாது, பயமாக இருக்கு ஜிமின். அப்படியா? அப்போ சரி வா. ம் பண்ணிக்கோ. விட மாட்டியே, தள்ளி விட மாட்டியே. விட மாட்டேன். இண்டி வயசே வரல, பயந்துட்டு ஜிமினா. அப்படியா? ம், ரொம்ப பயந்துட்டேன். அப்படியா செல்லமே? ஐயோ நீ இப்படி சொல்லும் போது கூட எனக்கு மூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவனுடைய டோரை தந்துட்டு, சார் அது ஐயோ டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக்கி சொல்கிறது கேட்குது. ஸோ அவனோட கிஸ் பண்ணி நிறுத்திட்டு பார்த்தா போலீஸ் தான். ஐயோ இந்த நேரத்தில் ஏய் சொன்னேன்டா சார், நான் தான் சொன்னேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பேக். விட்டானு. ஏய் நீ போகாதடி விட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டு ஷே ஆகிட்ட அந்த ரூம்லேருந்து வெளியே போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்ன சார் இப்போ உங்களுக்கு வேணும்? என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னா அடிச்சிட்டாங்களான்னு. இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இந்த மயிரப்பாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இங்கே புலம்பிகிட்ருக்கான். வெளில அப்படியே நீங்கள் இந்த பையன் உனக்கு அறிவே இல்லை. அவன் உனக்காக தான் இது பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணுவான் பாவம். நான் கூட அவனை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு. ஆனால் என்கிட்ட அப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு அவனையே அழிச்சிக்கிட்டான். எனக்கு பிடிக்காதுன்றதுனால தான் அப்படி பண்ணான் போல. சாரி ஜிம்மன் சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உள்ள அந்த போலீஸ்கார் போகிறாரு. நீங்கள் ஆனால் உள்ளே போகலாம். ஏய் எதுக்கு இப்படி வேணா? அதான் குட்டி பதில் பண்ணன்னு சொன்னாங்கல்ல. ஏய் சொல்லுடா எது இப்படி பண்ண? நீ என்ன தான் ஆனாலும் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் தியாகவும் கேட்குறாங்க. அதுக்கு ஜிம்மின் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மார்க் பண்ணிவிட்டு அது பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறான். இவங்க அப்படியே வெளியே வந்து திருந்த மாட்டான்டா இவன் வயன் ஜிம்மின் உன்னை கூப்பிட்றான். ஸோ நீங்களும் அப்படியே பொறுமையாக கதவு திறந்து உள்ளே போகிறீங்க. ஜிம்மின் அப்படியே படுத்திருக்கான். சொல்லக்கூட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறான். இந்த பக்கத்தில் வந்து என்னாச்சு ஜிம்மின்? வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. போகலாம் ஜிம்மின், கொஞ்சம் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம், போகலாம் ப்ளீஸ் ஜிம்மின் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி எங்கள் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் வந்துடுறாங்க. ஸோ நீங்களும் அங்கே போய் இருக்கீங்க. ஸோ டாக்டர் வந்து ஓகே அவருக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஆனால் வந்து அந்த ப்ளீடாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ட்ரெஸ்ஸிங் அடிக்கடி கொட்டுவாங்க, உடனே சரியாயிடும். அண்ட் தென் பிளட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்புகிறாங்க. எப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அங்கே போனோடனே ஜிம்மின் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிம்மின் அப்படியே அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மார்க் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. ஜிம்மினோட வீட்டுக்கு போகும்போது என்னாகும் அங்கிள் ஆண்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ ஜிம்மினோட அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு. ஜிம்மினோட அம்மா வந்து ஜிம்மினோட அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறீங்க. பின்னாடி ஜெக்கேவும் இருக்கான், வியும் இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னாச்சு என் பிள்ளைக்கு? என்னப்பா தலையில் அடிபட்டிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோடைய தலையில் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வச்சு ரொம்ப பயந்து போய் கேட்குறாங்க. ஸோ ஜிம்மினோட அப்பா, டேய் என்னடா ஆச்சு வயன், என்னாச்சுமா? அங்கிள் அது பா அது இங்கேருந்து காலையிலே கிளம்புனா ஒரு ஆக்சிடெண்ட்ப்பா. ஆமாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு.
அப்படியே கீழே விழுந்துட்டேன். அதான் தலையில் அடி. இத்தனை வாட்டிடா சொல்லியிருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுற, உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கே எல்லோரும் உட்காந்துட்டாங்க. கரெக்டாக அப்போ ஜிம்மோட அப்பா சொல்கிறாரு, சரி இங்கே எல்லாம் இருக்கீங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிட்டேன், ஜிம் எனக்கு தெரியாதல்ல அஷு. என்ன அங்கிள்? அதான் நீ எனக்கு கால் பண்ணி கேட்டியே. அது 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 வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பதட்டமா அப்படியே சிம்மினை பார்க்குறீங்க. சிம்னுக்கு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பார்க்குறான். என்னடி ஆச்சு? எனக்கு தெரியுமா தெரியாதா? நேத்தோட வந்து கேட்டானே, ஞாபகம் இல்லையோ? ஐயோ, என்ன 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 ஒப்புன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்கு பக்குன்னு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜெமன், சிவக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? என்னப்பா டைம் வேணும்? என்ன உனக்கு டைம் வேணும்? சிவ என்ன டைம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக அவங்க கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். ஜிமின் இது வந்து அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிமினோட அப்பா, அவளுக்கு மேரேஜ் நம்ம இந்த வீக் சொல்லியிருந்தோம்ல, இன்னும் ஒரு 4 days அது போஸ்ட்போன் ஆகிடுச்சுடா. ஏன்ப்பா ஏன் அப்படின்னு சொல்லி ஜிம் லைட்டாக கோமாக கேட்குற மாதிரி கேட்குறான். இல்லைடா 3 months கழித்து வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு வாயின்னு சொன்னான். அதான் 3 months அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்கள பார்க்குறான். அவன் கண்ணில் அப்படியே கோவம் தெரியுது. திடீர்னு சரிப்பா உனக்கு ஸ்பேஸ் வேணுமா? என்ன ஜிமின்? எனக்கு புரியுதுடி, 3 months தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் பேனு பார்க்குறீங்க ஜிம்மினியே. உனக்கு ஓகேவா ஜிமின்? ஓகே, எனக்கு இஷ்டம். எப்போவுமே நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன். இதில் என்ன ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்லையே. சரி, நான் ஜெகே வெளில போகலாமாடா? இப்போ தான் உனக்கு அடிபட்டிருக்கு, அதெல்லாம் போக தேவையில்ல, வீட்லேயே இருங்க. சரி ஓகே, சரி நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே போயிடறாங்க. நீங்கள் இங்கே யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன ஓகேன்னு சொல்லிட்டானா? ப்ராப்ளம் இல்லையா? உண்மையை தான் சொன்னானா? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் அப்படியே பேன்னு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மனோட அம்மா உங்களை கிச்சனுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே மேலே ஜிம்மன் தான் அப்படியே அவனுடைய பெட்டுக்கு கீழே இருந்து ஒழிச்சு வச்ச சிகரெட்ஸ் எடுக்கிறான். எதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போல. ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாலே என் பொண்டாட்டி. அதான் 3 மாதம்டா. 3 மாதம் எப்பட்றா? 3 மாதம் எப்படி 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 என்னால்? ரொம்ப பண்ணாதடா. அவன் கூட தானே இருக்கா, அப்புறம் என்ன? என் கூட தான்டா இருக்கா, ஆனால் என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறாடா. எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டாடா. 10 வரைக்கும் என்னால் சும்மா இருக்க முடியாது. சைக்கோ மாதிரி பேசாதடா. அப்படி தான் பேசுவேன், அவளுக்காக நான் அப்படி தான் பேசுவேன். ஜெமன் தலையில் வேறு அடிபட்டிருக்கு, அப்புறமா சிகரெட் புட்டிட்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மன் கேட்பானா? இன்னும் அவன் அப்படியே ஃபுல் சிகரெட்டும் பிடிச்சி முடிச்சுட்டு அப்படியே பால்கனிலேருந்து உள்ளே வந்து அப்படியே வாயெல்லாம் கிளிட்டு உட்காடுறான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ கரெக்டாக நீங்கள் தான் அவங்க 3 பேருக்குமே ஃபுட் எடுத்துகிட்டு வரீங்க. அண்ணா வாங்க ஜிம்மன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜிம்மனுடைய பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஷோஃபா அப்படியே இருக்கும். ஸோ அங்கே வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மனுக்கு அப்படியே போட்டுட்டு அப்படியே ஜேக்கிக்கும் வீக்கும் போடலான்னு வரீங்க. அப்போ ஜிம்மன், பொண்டாட்டி நீ வந்து எனக்கு ஊட்டி விடு, அவனுங்க பார்த்துப்பானுங்க, போட்டுப்பீங்களாடா? போட்டுப்பேன்டா, அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் போட்டுக்குறோம், நீ போயிட்டு அவனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைண்ணா பரவாயில்ல, வா வா
அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே உங்களை கூப்பிட்டு அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். நீங்களும் ஜிம்மின் ஊட்டி விட்றி, பசி எடுக்குது, இந்த இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனுக்கு அப்படியே ஊட்டி விட்றீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றான். நீ சாப்பிட்டியா? இல்லை ஜிம்மின், பசி எடுக்கல. டேய், நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், அவள் சாப்பிடவே இல்லை. அவளை இருந்தால் கூட இந்தா அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜிமின் வந்து வியை தான் முறைச்சி பார்க்குறான். ஏய், நீ சொல்லியிருக்கல, ஞாபகம் இருக்குது, ஞாபகம் ஏன் வச்சுக்கிற? எனக்கு புரியல. நான் பொண்டாட்டியை பற்றி சொன்னதை நீ ஏன் ஞாபகம் வச்சுருக்க? என்ன இப்படிலாம் பேசுகிறான்? தெரியாமல் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்டா. அவள் ரொம்ப அழுத்துட்டு இருந்தாளா? சரி, அதான். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிடக்கணும்னு சாப்பிட்டாங்க, வந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும், என்ன வேகமாக. ஆனால் பொறுமையாக சாப்பிட்டுப்போம். இல்லைம்மா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை வந்துருச்சு, அதான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ட தட்டோடு ஏஞ்சி அப்படியே சாப்பிட்டே கீழே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஜிமின், ஏறுடா, ஏறுமா நான் ஒரு வேலை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் அவளே எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போகிறவங்க கண்ணு முன்னாடியே, ஜிமின் என்ன பண்ணுற? அது 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 காயில் வாங்கினதில்ல, இப்போ மெல்ட் ஆகிருக்கும், அதான். ஓகே ஜிமின், அதில் வேறு திங்ஸும் இருந்துச்சுல்ல, ஃபுட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல் அண்ணா, அதான் அது ஆறி இருக்குமா? உனக்கு பசி இருக்குது தானே? இல்லை, சரி வா, உனக்கு பசி எடுக்குது, நம்ம போகலாம் வெளியே. ஜிமின் வேண்டாம், எனக்கு பசி எடுக்கல, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, வா நம்ம வெளில போகலாம். ஜிமின் உனக்கு தலையில் அடிபட்டிருக்கு, வா வெளில போகலாம். அப்போ நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன், உனக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்து தான் வேணுமா? இல்லை, போகலாமே அப்படின்னு சொல்லி நீங்களும் பேக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே ஜிமின் கூட போகிறீங்க. தட்டெல்லாம் கீழே வச்சுட்டு. ஸோ ஜிம்மனோட அப்பா திட்டுறாரு, ஏன்டா இப்போ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி. பார்த்து ஒரு முறை என் பொண்டாட்டியும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இவன் திருந்த மாட்டான்டி அப்படின்ற மாதிரியே ஜிமினோட அப்பாவும் அப்படியே புலம்பிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினும் நீங்களும் தான் காரில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தேவையான உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ ஜிமின் அப்படியே வாங்கி அப்படியே பின் சீட்டில் வச்சுருக்கான். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஜிம்மினை பார்த்துக்கிட்டே. அப்படி பார்க்காதடி, சாரி ஜிமின் அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கில் நிறுத்தி பாயா அப்படின்னு சாப்பிட்டுட்டே கொஞ்சம் போகலாம். ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுக்கு ஊட்டி விடுறீங்க. அதே ஸ்பூனில் ஜிம்மின் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்றான். ஸோ நீங்களும் அதே ஸ்பூனில் சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஸோ 2 பேரும் ஒரு பெஞ்சில் போய் உட்காருங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏன்னா இது பார்க் டைமிங்கில் இல்லை, நீங்கள் சுருன்னு வெயில் டைமில் வந்திருக்கீங்க, அதனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ ஜிம்மின் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவன் கையை ஸ்டிச் பண்ணுறான். என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஸ்டிச் பண்ண கையை அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படியே உங்களுடைய லேப்பில் படுத்துட்டு உங்களுடைய இப்போ சுற்றி அப்படியே கை போட்டு அப்படியே படுத்துக்கிறான். நீங்கள் பக்குன்னு ஆகிடுச்சிங்க. என்னடி, நான் அப்படியே படுக்கக்கூடாதா? இல்லை படுக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், சாரிடி ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சாரி, ரொம்ப சாரிடி, நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன்டி, உங்ககிட்ட அப்படி பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வரவே மாட்டேன், உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, விடுடி, நான் அப்பாட்ட சொல்லிக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு புரியுது, நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குற, என்னை ஒரு மாமாவை பார்க்கல, என்னை ஒரு லவ்வை பார்க்கலன்னு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலடி, உனக்கு கஷ்டப்படுத்தும் பார்க்க முடியல, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நானும் விட்டு பிரிஞ்சு போயிடுவேண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுடைய வயிற்றில் அவன் ஃபேஸ் அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஜிமின் அழுது, ஜிமின்
அப்படிலாம் இல்லை சிமன், எனக்கு டைம் வேணும் தான். இல்லை, எனக்கு புரியுது, எனக்கு புரியுதுடி. சாரி 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 சாரி. சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சிமன். சாப்பிடு சிமன். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் சிமன். ஏன் இப்படி பேசுகிற? இல்லை வயன், நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். மேரேஜ் போஸ்ட்போன்லாம் பண்ண தேவையில்ல, கேன்சல் பண்ண சொல்லி. சிமன் அப்படிலாம் சொல்லாத, வேண்டாம். இல்லை வயன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, எனக்கு அது தண்டனையாகவே இருக்கட்டும். நீ ஏன் அப்பாட்ட உண்மையை சொல்ல? நைட்டு நான் உன்கிட்ட அப்படி அப்படி சாரிடி, ட்ரிங்க் பண்ணிட்டேன், அதான் ஒன்றும் புரியல. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ மட்டும்தான்டி, எனக்கு வேறு யாரையும் புரியாது, அது உனக்கே தெரியும். எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு. ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. சின்ன வயசுலேருந்தே என்ன ஒன்று பிடிக்குமா? ஆமாம், நீ மட்டும்தானே. சின்ன வயசுலேருந்தே நான் முடிவு பண்ணேன்டி, நீ நான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்கு ஒரு தாட்டு, உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வளர தான் தெரிஞ்சுது அது ஒரு லவ்னு. அப்போ சின்ன வயசுலேருந்தே என்ன அறியாமே ஒன்று லவ் பண்ணியிருக்கேன். லவ்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே உன்னை நான் லவ் பண்ணியிருக்கேன்டி. அதான் விட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லடி. நீ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் முக்கியம். நீ என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி தப்பாக நடந்திருக்கேன். சாரி சாரி, நான் மன்னிச்சிடுவேன். லாஸ்ட்டாக நான் ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அழாது சிம்மன், சாரி சிம்மன், சாரி, எனக்கு டைம் வேணும் தான் கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை சிம்மன், நான் அப்படி நினைக்கல. எனக்கும் நீனும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டாக அதனடி என்ன ஒன்று பிடிக்கும். சிம்மன், அது லவ்வாக மாறாதுல்ல சிம்மன். அதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தானே தெரியும். தெரியும்டி, உனக்கு உனக்கு என் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை. எனக்காக கஷ்டப்படுத்தாத, வேண்டாம், நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாடியே உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்களும் செம கன்ஃபியூஷனாக போகிறீங்க. ஸோ 1 வீக் ஆகுது. ஜிமின் அவ்வளோவா அவங்கக்கிட்ட பேசலை. பட் எப்பவுமே அவங்கள காலேஜ் கூப்பிட்டு போய் விடுவான்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு போய் விடுறான். ஆனால் முதல்ல மாதிரி எப்போவுமே உங்களுக்கு பின்னாடியே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்போவுமே வந்து கூட இருந்துட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறான். நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கீங்க. ஏ ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லு. இல்லை, எப்பவுமே ஜிமின் தான் அவங்க கூட இருப்பான். இப்போ என்ன ஜிமினை காணும்? ஜிமின் ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். ஓ, ஓகே ஓகே. ஏன்டி இப்படி இருக்க? ஒன்றும் இல்லையே. மீனாவும் உன் கூட பேச மாட்டேங்கிறா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? மீனாவா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்க்குறீங்க. அவள் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா, புது ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிட்டா போல். நீங்கள் அவளை பார்த்துட்டோம் இன்னும் சோகமாகிட்டீங்க. அப்போ ஜிமின் தான் அவன் பாட்டுன்னு ஜாலியாக ஃபுட்பால்லாம் விளையாடிட்டுருக்கான். ஸோ அப்போ நீங்கள் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட் கோர்ட்குள்ளே வந்து கூப்பிட்றீங்க. ஸோ உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு ஹீரோயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு விளையாடிட்டே இருக்கான். ஒரு மேட்ச் போகுது, 2 மேட்ச் போகுது, பட் அவன் வரவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, எப்பவுமே நான் கூப்பிட்டா உடனே வருவான், மேட்ச் இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு வருவான், ஏன் இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ மேட்ச்லாம் முடியுது. நீங்கள் கூப்பிட்டு 1 நேரம் கழிச்சு தான் ஜிமின் வரான். சொல்லுவேன், என்னாச்சு? ஜிமின், என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறியா? எப்போவுமே அங்கிள் தானே ஈவினிங் கூப்பிட்டு போவார், என்னாச்சு? அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை, அதான். அப்படியா, சரி வெயிட் பண்ணு. இல்லை ஜிமின், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. சரி இரு இரு, ஒரு 5 மினிட்ஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அந்த 5 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் ஆகுது. ஸோ 1/2 அன் ஹவர் கழிச்சு ஜிமின் வரான். நீங்கள் செம்ம டயர்ட் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு
பீரியட்ஸ் அதனால். ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயே படுக்கிறீங்க. அப்படியே கை மூக்கு மட்டும் மட்டும் கொடுத்துட்டு, ஏ ஏ இஷ்யூ என்னாச்சு? ஆ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே. சரி வா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். போகும்போது பழைய ஜிமின் மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு ஓகேவா என் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அவனை கூப்பிட்லான்னு வரீங்கன்னா அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் போயிட்டான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. இன்றைக்கி உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அப்படி இல்லைனா ஒன்று நீங்கள் ஜிமின் வீட்டில் இருப்பீங்க, இல்லைனா ஜிமின் இங்கே வந்து அவனோட ரூமில் இங்கே அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணிப்பான் உங்களை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் இன்றைக்கி வரவே இல்லை. ஸோ நைட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே தனியாக தான் இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினோட அம்மா தான் வந்து, வயன் சாப்பாடு இந்த அம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போயிடுறாங்க. நீங்களும் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லே தான் இன்னும் படுத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களால் மேலே கூட ஏஞ்சி போக முடியல, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. ஏன் இப்போ ரொம்ப பெயினாக இருக்குது? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பெயின் உங்களுக்கு வந்ததே இல்லை. அப்படியே நகர கூட முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார மாதிரி இருக்குது. ஜிமன் என்னாச்சு? இல்லடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதான் மனசு தாங்கலை. ஜிமன் நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற? ஏய் நான் டிஃப்ரெண்ட்டெல்லாம் பிஹேவ் பண்ணலடி, அழுகாத. அழுகாத. இல்லை ஜிமன் என்னால் முடியல. உனக்கு ஏப்ப தப்பாக நினச்சிக்க மாட்டியே? என்னடி என்ன சொல்லு. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் கூட்டு போய் விடுறியா? என்ன ஆச்சுடி? இல்லை என்னால் எனக்கு முடியல, என்னால் ஏஞ்சிக்க கூட முடியல, ஏன் தெரியல. சரி சரி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டுட்டு அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ மறுபடியும் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுடைய பெட்ரூமில் வச்சுட்டு ஃபுட்டெலாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு அந்த ஹீட் பேட்லாம் வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது ஜிம்மன் இல்லைனா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியே அழுகுறீங்க. எதுக்குடி இப்போ அழுகுற? இல்லை ஜிம்மன் நீ நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற? என்னடி பண்ணுறது, நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டேன். உன் கூடவே இருந்தால் எனக்கு உன்னை லவ் பண்ணுறத கம்மி பண்ண முடியல, என்னால் என்னை கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியல. அதான் ரீசன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவன் கையை பிடிச்சி பொறுமையாக ஹக் பண்ணுறீங்க. என்னாச்சு? இல்லை ஜிமன் என்னால் நீ இல்லைன்னா இருக்க முடியாது ஜிமன். எனக்கு இது என்னன்னே தெரியல. இது லவ்னா ஆமாம் லவ் தான். ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறுக்கமாக பிடிச்சிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இப்படியே இரு ப்ளீஸ், என்னால் முடியல, உங்கள் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல ஜிமன். லவ் வேறு, ஃபிசிக்கல் கான்டாக்ட் வேறு இல்லை. அதனால தான் நீ என்ன நெருங்கி வரும்போது எனக்கு அது பயமாக இருந்துச்சு. இப்போ இல்லை, இதுக்கப்புறமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜிமன் அப்படியே உங்கள் தலையை கோதி விடுறான். நைட் ஆகுது. ஜிமன் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும்டி, ஒன்று சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நீ எப்படி யோசிப்பா, என்னென்ன நினைப்பா எல்லாம் எனக்கு தெரியும். அதான் ஒரு வாரம் தான் விட்டு போட்டேன், என் செல்லா குட்டி எனக்கே மடங்கிட்டா. நான் கிட்ட வருவேன், நீ அழுவ, வீசிங் வரும், அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இதுவே போயிருந்தா எப்படி? நீயா வரணும் என்கிட்ட? எப்படி நீயா வரணும்? ஜிமன் என்னை புரிஞ்சுக்கூடா, நீ தாண்டா எனக்கு எல்லாம், நீயும் வரணும்டி. அதை தான் நான் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நீயே ஜிமன் நீயே என்னை டச் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு நான் சொல்ல வைப்பேன். அப்படி இல்லைனா கூட நான் டச் பண்ணும்போது உன்னை என்ஜாய் பண்ண வைப்பேன். டிச்செல்லா ஓட்டி உன்னை ஃபோர்ஸாக அடையணுன்னா இந்த தலையில் இருக்கே இந்த கட்டு மாதிரி அங்கங்கே கட்டு போட வேண்டியது தான். ஆனால் எந்த வழியில் நீ எனக்கு மொத்தமாக எனக்கு வந்துடுவேன், அப்புறம் ஒன்று விட்டுவேன்னு நினைக்கிற?
நானே நினச்சாலும் நீ என்னை விட்டு போக மாட்டடி. ஏன் செல்லக்குட்டி, என் சிவமா, உன் வாயால் லவ் யூன்னு சொன்ன வச்ச எனக்கு டேடின்னு சொல்ல வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு பார்க்கலாம். நான் மட்டும் அடே பழைய ஜிமினா, இல்லடி நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா, கஷ்டப்பட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு உனக்கு வீசிங் வந்தா நானும் கஷ்டப்பட்டுட்டு உன்னை எப்படி மேனிப்புலேட் பண்ணணுன்னு எனக்கு மட்டும்தானே செல்லக்குட்டி தெரியும். இதோ குட்டியா பூனையா எனக்கு அடங்கிட்ட பார்த்தியா. இதே மாதிரி ஒன்றும் நான் உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒன்று பண்ணுவேன். இது தாண்டி கொஞ்சமேன் சின்ன வயசுலேருந்து உன் கூட இருந்ததுக்கு இது கூட பண்ணலனா நான் உன்னை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு ஜீரோன்னு சொல்லலாம். செல்லமே, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கப்புறம் நான் கிட்ட வந்தாலும் நின்று தள்ளி போக மாட்டேடி. ஏன்னா நீ எனக்கானவ, நீ எனக்கானவளாக மாறிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கப்புறமும் நான் உன்னை டச் பண்ணால் உனக்கு பிரச்சனையே இருக்காது செல்லக்குட்டி. அதுக்காக ஒரு வாரம் உனக்கு கஷ்டப்பட்ட ஒருத்தர் பரவாயில்ல, லைஃப் லாங் நான் உன்னை தங்கத்தட்டில் வச்சு பார்த்துப்பேன் என் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக ஜிமின் அன்றைக்கி செம்ம ட்ரிங்க்ஸில் இருந்தாலும் நீங்கள் தான் ஜிமினியை தள்ளி விட்டுருப்பீங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவருப்பாக இருக்குது, எனக்கு இப்போ பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ கீழே விழுந்த ஜிமினோ கரெக்டாக அந்த பாட்டில்லே அப்படியே தலை லைட்டாக தான் இடிச்சிருக்கும், பாட்டிலாம் உடஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி சொன்னதை கேட்டால் அவனுக்கு அவ்வளோ காண்டாக இருக்கும். என்ன வெறுக்கிறாளா, என்ன எப்படி அவள் வெறுப்பா, நான் தான் ஜிமின், என்னை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே அந்த பாட்டிலை எடுத்து அவன் தலையில் அவன் தான் அடிச்சிருப்பான். என் செல்லக்குட்டி, உன் வாயால் என்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டல ஷெஃப், இதே வாயால் என்னை நீ லவ் பண்ணுறா, நான் இல்லைன்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வைக்கிறேன்டி. அதுக்கு முன்னாடி நான் கிட்ட வந்தாலே போகிறல, அதுக்கு ஒன்று பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு கதையே கட்டியிருப்பான். செல்லக்குட்டி, இப்போ அடுத்த பிளான். என்னை நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டி, அந்த லவ்வை எப்படி கொண்டு வரேன்னு நானும் பாக்கிறேன். உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது தான், ஆனால் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், உனக்கு தெரியாமையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் ஜிமின் உங்கள் கூட இல்லைன்னு நினச்சிங்களோ எல்லா நேரமும் ஜிமின் அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த மினாவும் உங்ககிட்ட வர விடாமல் தடுத்திருப்பான். ஆக்சுவலாக ஜிமின் லைட்டாக உங்களுக்கான சைக்கோ தான், லைட்டாக அவனோட டாக்ஸிக் வேறு. அவங்க கூட அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பர்சன் தான் ஜிமின். ஸோ இதெல்லாமே அவன் பிளான் பண்ணியிருப்பான். உங்களை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், நீங்கள் இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இப்போ யோசித்து பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கான். உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய ஃபுல்லில் கிஸ் பண்ணி, ஆனால் செல்லத்துக்கு ரொம்ப வலிக்குது போலே, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு வருஷமா, இல்லை 10 மாதத்துக்கு இந்த வலி இல்லாமல் பண்ணிடுறேன் செல்லக்குட்டி, மறக்காமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய தலையை தடவி கொடுக்குறான். இது தெரியாத நீங்கள் அவனுடைய ஹக்கில் அவ்வளோ ஹாப்பியாக படுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்போவுமே அவன் ஹக் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்கோம், இப்போது அதே மாதிரி தான். ஸோ அப்படியே ஒரு 2 days ஆகுது, நீங்களும் எதையோ ஒன்று மும்முரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அப்போ ஜிமினோட அப்பா தான், என்ன வயன் என்னை பார்க்கணுன்னு ஆஃபீஸ் வந்திருக்க? அங்கிள், நான் 3 months போஸ்ட்போன் பண்ண சொன்னேன்ல. ஆமாம்மா, 3 monthsலாம் வேண்டாமே. இப்போ ஜிமினை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அங்கிள், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையாவா வயன்? ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் இதெல்லாம் அப்படியே அவன் ரூமில் உட்காந்து கேட்டுட்ருக்கான் ஸ்மைல் பண்ணிவிட்டு. என் ஜல்லா கோட்டை தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் உங்கள் ஃபோனில் மைக்கெலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்குற மாதிரி. அப்போ என் ஜல்லா குட்டி என்கிட்ட சீக்கிரம் வந்துடுவா.
அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை பார்க்குறான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் மேரேஜ், நீங்கள் செம்ம பதட்டமாக இருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாள் ஜிம்மின்னு உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணியிருக்கவே மாட்டான். அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க, ஆனால் பதட்டமாகவும் இருக்கீங்க. ஜிம்மியோட அம்மா அவங்க பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறாங்க. இது போட்டுக்கோமா, இது உனக்கு நல்லாயிருக்கும், இது இது என் பொண்ணுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பொண்ணு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் அம்மா ஃபோட்டோ நீங்கள் வந்து ஜிமின் அம்மா கூட இருக்கும்போது எப்பவுமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கணக்கு உங்கள் அம்மாவாக தான் தெரிவாங்க. நீங்கள் அப்படியே ஏஞ்சி ஜிமினோட அம்மாவை இறுக்கமாக ஹக் பண்ணுறீங்க. வயன் என்னம்மா ஆச்சு? வயன்மா, இதுக்கப்புறம் நான் உங்களை அத்தம்மான்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக சொல்கிறீங்க. ஸோ ஜிமினோட அம்மாவும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் 2 வாட்டி கிஸ் பண்ணி, நல்லா இருப்பம்மா, ஜிமினோட நல்லா பார்த்துப்பான், ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஜிமினோட அம்மா வராங்க. உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஜிமின் அவ்வளோ ஆசையாக உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து உடனே உங்கள் காதுகிட்ட வந்து, அழகாக இருக்க பொண்டாட்டி, என்னால் நினச்சி பார்க்க முடியல நீ என் பொண்டாட்டியாக போகிறேன்னு, செம்ம அழகாக இருக்கேடி, எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் அவனை ஜிம்மன் நம்ம எங்கே இருக்கோம் எப்படி பேசுகிறேன்னா கேட்க போகிறாங்க. கேடா எனக்கு பிரச்சனை நினச்சியா? எனக்கு பிரச்சனையே இல்லைடி, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு யார் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட உன்னை தூக்கிட்டு போக சொன்னால் தூக்கிட்டு போயிடுவேன். ஜிம்மன் கம்முனிரு, ஒழுங்கு மந்திரத்தை சொல்லு. தம்பியா பிள்ளை, எந்தாப்பா இதை முதல்ல பிடிச்சி பொண்ணு பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வா, பொண்ணு மந்திரம் சொல்லணும்ல. வந்துட்டோம், நல்லா கொடுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வாங்குறான். செம கானில் இருக்கான். இருந்தாலும் அப்படியே நீங்கள் பக்கத்துலேருந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. ஜிம்மனுக்கு அப்படிங்க குத்துக்கலமாக இருக்கு. ஸோ மேரேஜ் எல்லாம் முடியுது. ஃபோட்டோஸ்லாம் ஜிம்மன் அவ்வளோ ஆசையாக அவங்க கூட எடுக்கிறான். ரொம்ப ஒரு மாதிரி. பட் அந்த ஃபோட்டோகிராஃபர் பொண்ணு தான். ஓகே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஜிம்மன்ஸ் டாக்ஸிக் அப்சஷன். ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட தலைவன் பொண்ணாக தான் வச்சுருக்கான். என் பொண்டாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் கூட போட்டுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப செக்ஸியாக இருக்க ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். நீங்கள் ஜிம்மன் அதில் வேண்டாம், ஏய் உன்னை எப்படி பிடிச்சிருக்கோ போட்ரி, இதுக்கப்புறம் யார் இந்த ட்ரெஸ்ஸு போடு அந்த ட்ரெஸ்ஸு போடணும் உங்கள் அப்பா மாதிரிலாம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன், எப்படி வேணால் போடலாம், ஆனால் என் கூட இருக்கும்போது மட்டும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அப்படி ஸ்லோவாக சொல்கிறான். ஸோ உங்கள் மேரேஜுக்கு மினிமம் வந்துருப்பா, அவளும் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சிருப்பா. ஆனால் ஜிம்மன் விட்டுவான்னா விட்டவே இல்லை. ஸோ இப்போ ஜேகேவும் வியும் தான். மீனா இங்கே பாரு, ஜிம்மன் உன்னை கடத்திட்டு போக சொன்னான், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு இங்கே வந்து போயிடு. நீயும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவள் பாவம்டா. ஏய் என்ன பாவம்? அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, உன் ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருக்கு என்ன? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஜிம்மன் 2-3 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அவங்க அப்படியே ஷாக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே நாங்கள் தான். என்ன சொல்கிறோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பதட்டமாக ஆகுற மாதிரி இன்னும் சும்மா நடிக்கிறானுங்க. அம்மா பையன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த பையன், அப்புறம் ப்ரொஃபஸர் பையன்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணார். ஆனால் அது எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஜிம்மன் வந்து தடுத்துட்டான். ஆனால் அவரையும் கொலை பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு பொண்ணு ஜிம்மன் பின்னாடி ரொம்ப அப்சஷனாக சுற்றிட்டு இருந்தா, அவளையும் ஜிம்மன் கொலை பண்ணிட்டான். ஓ, இவளுக்கு இவ்வளோ தான் தெரியும் போல மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது போயிட்டு நான் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். ஏய் பாவம்டா, இவளை விட்டா ஜிம்மன் சத்துமாக பொறுத்துருவான். அப்புறம் எனக்கு தான் கஷ்டம். அப்புறம் தேவையில்லாமல் ஜிம்மன் நம்ம தலையை வந்து உருட்டுவான். இது எப்படின்னா பேசி அனுப்பணும். நம்ம கூப்பிட்டு போயிடலாம் அந்த பொண்ணை. அவன் சொன்ன மாதிரி மூடிட்டு கடத்தி எங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு எதனா கொடுத்து சாவடிச்சிருக்கோம் போலடா. இவளை நொய்ன்னு பேசுகிறா. சரி ஜிம்மனுக்கு இது தெரியாத பார்த்துக்கலாம். மீனா வா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மீனாவை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இப்போ அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துடுச்சு. இப்போ போய் நீ சொன்னா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே, அவளோட வாழ்க்கை தான் பாழாகும். ஜிமின் ஜெயில் போயிட்டா இவ சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியா சொல்லு? அந்த ஜிமினை சாவடிச்சா நீ சொல்கிறல்ல, அவனுங்க மட்டும் நல்லா தான் பண்ணாங்க. அந்த பையன் ஒயனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது ஒயனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், உனக்கு தெரியும்ல. அவள் ரெஸ்ட் ரூம் போனால் கூட வெக்கமே இல்லாமல் உள்ளே போவான். ஜிமின் இருக்கவோ அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் ரெஸ்ட் ரூம்லேயும் கேமராலாம் ஃபிட் பண்ணான், தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன சொல்கிறதையா? அப்புறம் அந்த பொண்ணு ஒயனை கடத்தி கொண்டு போகலான்னு நினச்சா, அது தெரியுமா உனக்கு? தெரியாது ஜுகே. அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் நாங்களும் தான் கூட இருந்தோம். நான் அவன் கொலை பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அவன் ஒயன்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். சப்போஸ் ஜிமின் மாட்டாங்க இல்லைனா என்ன ஆயிருக்கும் உன் ஃப்ரெண்டோட நிலமை சொல்லு? ஆனால் கொலை பண்ணுறது உனக்கு தெரியலடி. அவங்க அப்படியே விட்டால் மறுபடியும் வந்து உன் ஃப்ரெண்டை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் மச்சான் போட்டு தள்ளிட்டான். இதில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, அவங்கெல்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீனாவும் ஒரு வேளை இவங்க 2 பேரும் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவளும் அப்படியே முழிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. அப்பா, ஒரு பெரிய எபிசோடாக போக வேண்டியதா, நல்ல வேலை இங்கே தடுத்து முடிச்சோண்டா. ஆமாண்டா, இப்போ இவ போய் அவகிட்ட சொல்லி அப்புறம் ஒயன் ஜிமின் வேணான்னு சொல்லி அதுக்கு அவன் தனியாக அவளை வந்து எதனா பண்ணி அதுக்கப்புறம் ஐயோ நிறைய எபிசோட் போவோம். நம்ம திறமையை வச்சு இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தேயாங் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அவனுங்க திரும்பி சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது தயவு செஞ்சு மீனா மட்டும் ஷிவ்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நான் நிறைய எபிசோடு கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் இந்த எபிசோடு இங்கேயே முடிஞ்சுது. பரவாயில்ல, விடாத்தர், நாங்கள் போகிறோம். பட் மறக்காமல் என்னுடைய பேட் பேபி பாய்ஸ் அப்சஷன் போட்டுரு. என்னுடைய ஃபேன்ஸ்லாம் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் என்னோடய இன்னசென்ட் அப்சஷன், நல்லா இன்னசென்ட்டு அப்சஷன் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வேறு லெவலில் கொடுக்கணுன்னே, அதுக்காக தான் இப்போ இந்த எபிசோடை கட் பண்ணுறோம். ஒழுங்காக கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ இந்த சைடு இங்கே நீங்கள் செம்ம டயர்டாக அப்படியே ஜிம்மினோட ரூமுக்கு தான் வரீங்க. பார்த்தா இப்போ ஜிம்மினோட ரூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவனுடைய பெட்டை மாற்றிட்டு நல்லா பெரிய பெட்டாக போட்டிருக்கான். உங்களுக்கு பிடிச்ச கலரில். ஜிம்மின் இப்போ இதை மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஒரு இடத்துல அவனோட பெரிய ஃபோட்டோ இருக்கும்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்களும் அவனும் இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கான். இந்த ஃபோட்டோ எப்படி அவன் அதுக்குள்ளே டெவலப் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அதில் நீங்களும் ஜிம்மினும் ஒரு மாதிரி வெட்டிங் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எடுத்தாங்க, அதுக்குள்ளே எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹக் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜிம்மின் பயமுறுத்திட்டா நீ அப்படியே பொண்டாட்டி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நாம் ஏன் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது? என்ன சொல்கிறாச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய நெக்கில் அப்படியே நசில் பண்ணுறா. நீங்கள் ஜிம்மன் என்ன பண்ணுற நீ? அது வந்து கீழே அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் பேசணும். நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். யார் சொன்னா கீழே அப்பா அம்மா இருக்காங்கன்னு? ஏன் நம்ம கூட தானே வந்தாங்க? இல்லையே, அவங்கள உங்கள் வீட்டுக்கு அமுச்சிட்டேன் நான். எதுக்கு? அது சின்ன சிறுசுங்க தனியாக இருக்கும், தேவையில்லாமல் எதனா சத்தம் கேட்கும், எதுக்கு நீங்கள் அது அவங்க வீட்டிலே போய் இருந்துக்கோங்க அப்படின்ன. எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க. அட்ட பாவி, இப்படியேவா சொன்னேன்? ஆமாம், உண்மை தானே அது. என் செல்லக்குட்டி உன்னாலே ஏன்னு கத்துவா. எதுக்கு? கத்துற சத்தம் கூட அது எனக்கு மட்டும்தான் வேணும்டி செல்லக்குட்டி, அது கூட யாரையும் கேட்க விட மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே ஜிமின் இங்கே பாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். உனக்கே தெரியும், நீ நம்ம மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும்டி. இவன் என்ன சொல்ல வர, பாயிண்ட்டுக்கு வா. அதான் அப்படியே கோயிலுக்கு மறுபடியும் போயிட்டு, சரி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்குல்ல, உனக்கும் டயர்டாக இருக்கும் எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவு சத்திக்கிறீங்க. ஜிம் உங்கள் பின்னாடி ஓடி வந்துருப்பானா, அச்சா மிஸ் பண்ணிட்டேனே. உள்ளே போயிட்டா. சரி நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் செல்லா குட்டி அப்படின்னு கத்திட்டு போகிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான். இவளுக்கு என்னுடைய அவசரமே புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பேஷண்ட்டே இல்லாமல் ஜிம்மின் அப்படியே தலை பிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ பொறுமையாக டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. ஜிம்மின் அப்படியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிட்டு கரெக்டாக டோருக்கு முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அட பாவி, ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வரலையா? அதெல்லாம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வெளியே வா. வெளில வரேன், நீ ஆனால் கொஞ்சம் அங்கே போய் நில்லுப்போம். என்ன நான் உள்ளே வரவா? இல்லை நீ போய் பெட்டில் போய் உட்காருப்போம். நான் வரேன்னு சொல்கிறேன்ல. எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கா? நான் சொல்கிறேன்ல ஜிமின், போடா. சரி போகிறேன். என்னடி நீ மாட்டின, இதுக்கடி லேட் பண்ணுற, எனக்கு இந்த ஒரு நாள் பத்தாதுடி. ஜிமின் நீ ரொம்ப பேசுகிற பார்த்துக்கோ. உண்மையை தாண்டி சொல்கிறேன். காலையில் எங்கள் அம்மா 6 மணிக்கோ ஏதோ 8 மணிக்கோ வந்து ஏதோ சம்பிரதாயமோ இது பண்ணணும், கொஞ்சம் 8 மணிக்கெலாம் வெளியே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது எனக்கு டைம் பத்தாதுடி. வாடி, என்னடி பண்ணுற? இந்த பையனை இப்படி குதிச்சுட்ருக்கான். அச்சோ எனக்கு ஷை ஆகுது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வர மாதிரி வந்து அப்படியே கதவு சத்துட்டு அப்படி லாக் பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி என்னடி இன்னும் சொல்லு. உன் மாமா தானே, நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணுறேன், பாடி சல்லா குட்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சிரிக்கிற நீ வெளில வா, எப்படி கதறேன் நானும் பார்க்குறேன், வா வெளில வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக வெளில நின்றுட்டுருக்கான். நான் தான் சொன்னேன்ல, நீ வந்து போய் உட்காந்து கண்ணை மூடு, அப்போ தான் நான் வருவேன். என்னடி நினச்சிட்ருக்கா? எல்லாம் படம் பார்த்துட்டு வந்தியா என்ன? சும்மா குழந்த மாதிரி வாடி வெளியே. நான் சொல்கிறேன்ல, அப்புறம் நான் வெளியே வர மாட்டேன், போடா. ஐயோ சரி போய் உட்காடுறேன், கண்ணை தானே மூடி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி சிம்மனை உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூட்டை உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஐயோ இது நான் எப்படி போகிறதுப்பா? வாடி, கண்ணை மூடிட்டியா? மூடிட்டேன்டி. நான் வெளில வந்து உன்கிட்ட நிற்கிற வரைக்கும் நீ கண்ணை திறக்கக்கூடாது, ஓகேவா? சரி, நீ அப்புறம் பிரேக் பண்ணிட்டா நான் மறுபடியும் உள்ளே போயிடுவேன். ஐயோ அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டாளே, எனக்கு வர வலிக்க ஸ்டார்ட் ஆகுதுடி. சரி வா வா வா. ஏப்பா இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ள நான் செத்துரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அப்படியே கண்ணை மூடி உக்காந்துட்ருக்கான். கதவு திறக்க சத்தம் கேட்குது. ஜிமின் கையெடுக்க வரான். கையெடுத்தா அப்புறம் நான் உள்ளே போயிடுவேன். சரிடி வாடி சல்லாக்குட்டி, வா நான் வெயிட் பண்ணுறேன் பண்ணி தொலைகிறேன். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? சரிடி வெயிட் பண்ணுறேன் அதானே பண்ணணும். சொல்லுவாங்க பெரியவங்க, பெருசாக கிடைக்குதான் 6 முறை வெயிட் பண்ணணும்னு. நீ ஏன் கிடைக்க போகிற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. வந்துட்டா கண்ணை திறக்காதா? சரி இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு பதட்டமாக இருக்குது ஜிமின். அடியே அது பதட்டம் தானடி, நான் பார்த்துக்கிறேன்டி எல்லாம், நான் பார்த்துக்கிறேன்.
ஆமாம், நீ பார்க்க மட்டும்தான் செய்வா. நான் தானே. ஏய், அதான் மேரேஜுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எதுவும் பண்ணுனாலும் அதை பற்றி பேசியிருக்கேன்லடி. அப்புறம் என்ன, அப்போல்லாம் அப்படியே அச்சுமன். அச்சோ, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்போல்லாம் சொன்னியேடி. நான் உங்ககிட்ட அப்பயே தான் நடந்துருக்கணும்டி. பேச மட்டும் செஞ்சுட்டேன். என்ன பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஜெமன், வாய் கம்முனு இரு ஜெமன். சரிடி பொண்டாட்டி, பக்கத்தில் புருஷனை வச்சுட்டு ஏன்டி இப்படி பண்ணுற? என்னையும் பக்கத்தில் பொண்டாட்டி வச்சுட்டு ஒன்றும் பண்ண மாட்டேடி. சொல்லுவாங்களே, பஞ்சம் நெருப்போம் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கோன்னு, என் பக்கத்தில் தான் இருக்க, பற்ற மாட்டியே அப்படின்னு சொல்லி ஜெமன் புலம்பிக்கிட்டே இருக்கான். நீங்கள் பொறுமையாக ஜெமன் கையாடே பிடிக்கிறீங்க. கண்ணை திறக்கவா? இல்லை. சரி. ஐயோ, வெயிட் பண்ண வைக்கிறாளே, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் புலம்பிக்கிட்டே இருக்கான். புலம்புறதை நிறுத்து ஜிம்மின் முதல்ல. சரி, நான் நிறுத்திட்டேன் சலா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அவனுடைய கையை எடுக்க வரீங்க. ஆனால் கண்ணை மூடி இருக்கணும். ஏய், சரி, கண்ணை மூடி தாண்டி இருக்க, நீ கையை எடுக்கு. நீ என்ன வேணா பண்ண, கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பொறுமையாக அவன் கையை அப்படியே எடுத்து அப்படியே வைக்கிறீங்க. அவன் ஃபேஸு தான் பார்க்குறீங்க. கிட்ட வந்து அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு. கண்ணை திறக்கலாமா? இல்லை கண்ணை திறக்கக்கூடாது. சரி, ஓகே. கையை நமந்து எனக்கு பேலன்ஸ் பத்தலை பொண்டாட்டி, இன்னும் பிடிச்சிக்குவா. நீ எங்கே பிடிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ புட்டியெல்லாம் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். பேலன்ஸ் தானே, நான் உன்னைய பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்படியே நெக்கில் அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணி அவன் தைஸ்லேயே வந்து உட்காந்துக்கிறீங்க. பொண்டாட்டி இப்போயாச்சும் பிடிச்சிக்குவாடி. வேண்டாம், நீ பிடிச்சா எங்கே பிடிப்பேன்னு தெரியும். நான் முதல்ல சொல்கிறத கேளு. சொல்லுடி 10 நிமிஷம் வச்சுட்டு 1 நிமிஷம் நினச்சேன்டி அப்படின்னு சொல்லி பொறுமையாக அவனுடைய லிப்ஸில் கை வச்சுட்டு, ஷிமன், ஐ லவ் யூடா. தேங்க்ஸ் பொண்டாட்டி. இவ்வளோ நேரம் வேறு வாய்ஸில் கத்திட்டு இருந்த, அதான் ஆஃப் பண்ணிட்டியே ஐ லவ் யூன்னு சொல்லி. அதான் ஆஃப் ஆகிட்டேன். ஆனால் ஜிமன், அது வந்து எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஏன் இதை கொஞ்சம் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு அப்படியே ஓரப்போ ஆகுறான். அட ஜெமன், ஏன் இப்படி பண்ணுற? பயந்துட்டேன்டா. போதும்டி, எவ்வளோடி நான் அலைய வைப்பேன்? எவ்வளோ அலைய வைப்பேன்? சொல்லு. பாவண்டி அவன், பாவம் பாரு. அவன் உனக்கானவன் தானடி, அவனுக்கு கொஞ்சம் பாவம் பாருடி, எவ்வளோ வழியில் துடிக்கிறான். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டல நீ. உனக்கு அவன் பெயின் கொடுக்க ஆசைப்படலடி, உனக்கு புரிய மாட்டேங்குதான்னா நீ அவனுக்கு எவ்வளோ வழியை தர தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே கதறிட்டுருக்கான். ஸோ அப்போ தான் உங்கள் மேலேருந்து ஏஞ்சி அப்படியே உங்கள் மேலே உட்காந்து பார்க்குறான் உங்கள் ட்ரெஸ்ஸை. என்ன அது? எதுக்கும் என்ன முழுங்குற? சொல்லலாம்ல. என்னடி ட்ரெஸ் இது? அது உனக்கு பிடிக்கல சொல்ல போய். நழுவாத மீன் மாதிரி நழுவாத. யார் கொடுத்த ஐடியா அது? யாரு கொடுத்த ஐடியா இது சொல்லு. சும்மா ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுற? நான் கேட்டதுக்கு பதில், யார் கொடுத்த ஐடியா இது? நீயே போய் எடுத்தியா? இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு கோடி குமரி செல்ல கூட்டி இத்தனை நாள் மூடி மறைச்சி வச்சுருந்தா இனி அழகாக இருக்குடி. உண்மையாவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்குடி எனக்கு. சிம்மன், எனக்கு ஆனால் பதட்டமாக இருக்குது. பதட்டம் எதுக்குடி? இது நல்லா இருக்குது, ஆனால் இது இல்லைன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஜிம்மு, இதுக்கு மேலே என்னால் முடியாதுடி.
அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். ஓகே கைஸ், ஓகே 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 இந்த இடத்துல நான் இந்த எபிசோடு முடிக்கிறேன். கண்டிப்பாக முடிக்கிறேன். ஓகே, சப்போஸ் இதுக்கு அன்கட் சீன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய் பாய். லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ். சாரங்கே ஆமி.